ஏன்னா எண்ணம் எப்படி இருந்துதான் ராமர் காட்டுக்கு போனோம்னு, ஐயோ என் ராமன் காட்டுல கஷ்டப்படப்படாதே, அவன் திரும்பி நாட்டுக்கு திரும்பணுமே, அவனை பார்த்துட்டே இருக்கணுமேன்னு சுற்றத்தவர்கள் நினைச்சாலாம். அவ எண்ணம் ரொம்ப வசதியா இருக்கான். தேவர்கள் ஐயோ அவன் காட்டுக்கு போகணுமே, காட்டுக்கு போனால்தானே ராவண வதம் நடக்கும், அவர் காட்டிலேயே இருக்கணுமே, காட்டிலேயே இருக்கணுமே நினைச்சாலாம். ராமர் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தங்க கஷ்டம் போகணும்னு நினைச்சா தேவர்கள், தாங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ராமன் நாட்டுக்கு திரும்ப வேணும் என நினைத்தவர்கள் சுற்றத்தவர்கள். எண்ணத்தால் உயர்ந்த சுற்றத்தவர்களை முன்பு வைத்து தேவர்களை பின்பு வைத்தார். சுற்றத்தார் தேவருடும் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி. அப்ப குஹன் கேட்கிறான், குற்றத்தார் குறிஷில் இவர் ஆர், இவ யாரு என்ன குஹன் வினவ. குஹன் கேட்டானாம். அப்ப பரதன் சொல்றார், கோகவேகன் முற்றத்தான் முதல் தேவி. இப்போது இறந்து கிடந்தாரே ஒரு மன்னவர், சக்கரவர்த்தியான தசரதர், அவருடைய முதல் பத்ரி முதல் தேவி, மூவுலகும் ஈன்றானை முன்னீன்றானை பெற்றத்தால். மூவுலகும் ஈன்றானை முன்னீன்றானைன்னு என்ன அர்த்தம் தெரியுமோ? மூவுலகையும் ஈன்றவன் பிரம்மன், பிரம்மனை தன் நாபி கமலத்தில் ஈன்றவன் நாராயணன், அந்த நாராயணனை ராமனாய் தன் அவதார காலத்தில் தாங்கியவள் கோசலை. மூவுலகும் ஈன்றானை முன்னீன்றானை பெற்றத்தால் பெரும் செல்வம் யான் பிறந்ததால். இதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. என்னன்னா பெற்றத்தால் செல்வம்னு சொல்லலாம், அது என்ன பெரும் செல்வம், சுப்பீரியர் வெல்த் அப்படின்னா அதுக்கு வியாக்கியானம் பண்றா, ராமனை பெற்றத்தால் கோசலை செல்வந்தள் ஆய்விட்டாளாம். பெரும் செல்வந்தள் எப்போ ஆனான்னு கேட்டா, ராமனுக்கு சீதையோட கல்யாணம் நடக்கிறது. சீதைக்கு கல்யாணமாகி வரிச்ச வயசு எவ்வளவு? 6 இல்லையா? முதல் நாளே நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? தப்பி தவறி இருந்துட்டுனா மோட்சம் கிடைக்கும். அதனால 6 வயசு சீதைக்கு. சீதைக்கு ஹேர் கட்டே பண்ணின்றது கிடையாது, பாப் கட்டே கிடையாது. எப்போ லாங் ஹேர் தான். இந்த சின்ன குழந்தைகள்லாம் ராப்புன்சேல்னு ஒரு கதை படிக்கும், கரெக்டா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரெக்டா உண்டா? அதெல்லாம் நீ தான் சொல்லணும். ராப்புன்சேல் கதை உண்டா? லாங் ஹேர். அதனால லாங் ஹேர் ராப்புன்சேல் மாதிரி சீதைக்கு லாங் ஹேர். அப்போ அவ அம்மா ஜனகனுடைய பத்னி கௌசல்யா கிட்ட சொல்லி அனுப்புறா, என் குழந்தைக்கு முடி கூட வார தெரியாது, யாரு வாரி விடுவா, அதுக்கு நான் இருக்கேனே. எப்படி இருக்கா பாருங்க அந்த காலத்து அந்த மாமியார், அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யா தினம் நித்தியப்படி சீதையை கூப்பிடுவலாம். நன்னா அதுல எண்ணெயை கோதி விட்டுட்டு, அது என்ன இந்துலேக்காவா, எது தடவினா நன்னா முடி வளருங்கிற, ஏதோ மாமிலாம் நான் இந்துலேக்கா தடவினே, நீளமாக நான் போட்டு போட்டு பார்த்தேன், இவ்வளவுதான் இருக்குன்னு. அதனால அந்த இந்துலேக்காவெல்லாம் தடவி அவளுக்கு வாரி விடுவோம். இந்த வாரவா என்ன பண்ணுவா, ரொம்ப ஆச்சாரம், அந்த சீப்பை வாய்க்குள்ள வச்சுருவா. வச்சுன்னுட்டு வாரி கோனகம் சேட சேடம். ஏன்னா பாகவதாளுடைய உச்சிஷ்டம் நம்ம மேல பட்டா ரொம்ப வசத்தியாம். அதனால அந்த எச்சையோடு கூடிய சீப்பை எடுத்து நன்னா இப்படி வாரி 3ஆ பிரிப்பா. தாய்மார்களுக்கு தெரியும், ஜடை பின்னும் போது எப்படி பின்னுவேன், கரெக்டா? நான் சொல்றது தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணுங்க, நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். அதனால 3ஆ பிரிச்சுட்டு ஒரு பகுதியை கீழே வைப்பேள், பாக்கி 2 பகுதியை இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு பண்ணுவேன். திரிவேணின்னு பேர் இருக்கு. திரிவேணினா என்ன பேர் தெரியுமா சம்ஸ்கிருதத்துல? வேணினா ஜடைன்னு அர்த்தம். திரிவேணினா நீங்க 3ஆ பிரிச்சுட்டேன்னா அதுக்கு திரிவேணின்னு பேர். அந்த திரிவேணியில எப்படி ஆறுது, ஒரு பகுதி கீழே இருக்கும், கண்ணுக்கே தெரியாது, பாக்கி 2 தான் மாறி மாறி நம்ம கண்ணுக்கு தெரியும். எப்படி கங்கையும் யமுனையும் தெரியறதோ சரஸ்வதி தெரியறது இல்லையோ அந்த மாதிரி. அதனாலதான் பெண்ணின் ஜடைக்கு திரிவேணின்னு பேரு, அங்க சங்கமத்துக்கும் திரிவேணி சங்கமம்னு பேரு. மகாலட்சுமியுடைய கூந்தல் தான் திரிவேணி சங்கமம். எப்படின்னு கேட்டா வெங்கடாத்வரி கவிங்கிறவர் சொல்றார், கங்கை என்பவள் ஸ்பட்டிகம் மாதிரி வெளுவெளுன்னு பொழிவள், யமுனையானவள் கண்ணங்கரேல் இருப்போம். காளிந்தி காந்திஹாரி கலையத்து வபுஷா காளிமா கைட்டபாரேன்னு எடுக்கிறா. கருப்பா இருப்பது யமுனை, விளவிளேன்னு இருப்பது கங்கை, செக்கச்சவேல் இருப்பது சரஸ்வதி. மகாலட்சுமியுடைய கூந்தல் தான் திரிவேணி சங்கமம்ங்கிறே. எப்படின்னா மகாலட்சுமி கண்ணங்கரேல் இருக்கக்கூடிய கூந்தலில் விளவிளேன்னு இருக்கக்கூடிய மல்லிகைப்பூவை சாத்தின் இருக்கா, செக்கச்சவேல் இருக்கக்கூடிய குங்குமத்தை வச்சுட்டு இருக்கா. செக்கச்சவேல் என்கின்ற குங்குமம் சரஸ்வதியை ஒற்றது, கருப்பா இருக்கக்கூடிய கூந்தல் யமுனை போன்றது, விளைவிளேன்னு இருக்கக்கூடிய மல்லிகைப்பூவானது கங்கையை போன்றது. அதனால 2ம் திரிவேணி சங்கமம்னு அந்த கவி எடுக்கிறார். அப்பேற்பட்ட மகாலட்சுமியான சீதைக்கு வாரி விடுவலாம் கௌசல்யா. வாரின பிறகு சீதாதேவி திரும்பி கௌசல்யா தேவி காலில் விழுந்து சேவிப்பலாம்.
ஜெகன்மாதா ஸ்ரீ மகாலட்சுமி சீதா பிராட்டியாக இருக்கும் போது கௌசல்யாவை விழுந்து சேவிக்கிறானா, சர்வலோகேஸ்வரனான ராமனை பெற்றதால் செல்வம், சீதையை போல் மனாட்டு பெண்ணை பெற்றதால் பெரும் செல்வம். அதனாலதான் சுற்றத்தார் தேவருடும் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி குற்றத்தார் குரிசில் இவர் ஆரென்னு குகன்பினவ கோகவேகன் முற்றத்தான் முதல் தேவி மூவுலகும் மீன்றானை முன்னீன்றானை பெற்றத்தால் பெரும் செல்வம். இவ்வளவு பெருமை இவளுக்கு இருக்கா குஹா? ஆமா பரதா, யான் பிறந்ததால் துறந்த பெரியாள் என்றான். ஆனா நான் ஒருத்தன் பிறந்ததுனால அத்தனையும் இழந்துட்டு இன்னைக்கு நிக்கிறாப்பா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் குஹான்னு சொல்லிக்கிற. ரொம்ப உயர்ந்த தன்மை. நாழி ஆயிண்டிருக்கு, ஆனாலும் அந்த விஷயத்தை சொல்லணும்னு எனக்கு ஆசை. என்ன ஆசைன்னா, ஆண்டாளுடைய திருப்பாவையிலிருந்து. ஆண்டாள் திருப்பாவையில் எவ்வளவு பாசுரம்? எவ்வளவு பாசுரம் இருக்கு? 30. அந்த திருப்பாவையுள் திருப்பாவை எது? வெரி குட். எல்லே இளங்கிளியேங்கிற பாசுரம் தான் திருப்பாவையுள் திருப்பாவை. அந்த திருப்பாவை, அதாவது உங்களுக்கு 30 தெரியலன்னா கவலைப்படாதீங்க, இந்த ஒரு பாசுரம் தெரிஞ்சுக்கோ. அப்பாடி இன்னைக்கு ஏதாவது சொன்னேடே சுவாமி, 29 மறந்துள்ளாம் போல இருக்கு. அதனால 15வது பாசுரம் ஞாபகம் வச்சுக்கோ. அந்த 15வது பாசுரத்துல ஒரு பியூட்டிஃபுல் லைன் இருக்கும். அதுதான் நானேதான் ஆயிடுக அப்படிங்கிற வார்த்தை. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, ராமாயணத்திலேருந்து சொல்லுவா, பரதனும் சத்ருக்னனும் அயோத்தியாவில் வசிக்கும் போது, ராமன் லக்ஷ்மணன் சீதையும் காட்டில் இருக்கும் போது, இந்த மந்தரா என்கின்ற கூனி எல்லோரும் இப்படி துன்புற்று இருக்கும் போது நாம் எல்லா ஆபரணங்களையும் எடுத்துக்கொண்டு சென்று விடலாமே என்று நினைத்து எல்லா ஆபரணங்களையும் எடுத்துட்டு யாராவது நம்மளை பாக்குறாளான்னு திருட்டுத்தனமா போயிட்டு இருக்கா. அப்ப நேரம் இந்த சத்ருகுணன் என்ன பண்ணா, ஒரு கயரை போட்டு கட 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 கடன்னு அவளை இழுத்துட்டே போனான். எப்படி இருந்தான்னு அவ பாக்கிறதுக்கு ரஜ்ஜுபத்தேவ வானரின்னர் வால்மீகி. ஒரு பெண் குரங்கை இழுத்து செல்லக்கூடிய குரங்காட்டியை போல் இருந்தான். நேர இழுத்து கொண்டு சபைக்கு சென்றான், பரதன் முன்னே இட்டான். இவதான்னா எல்லாத்துக்கும் இந்த கூனி இருக்கா பாரு, இவதான் காரணம். இவ்வளவு நன்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன் அந்த காலத்துல உண்டு. அதுல கிலட்டின் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவா. என்னன்னா, அது ஒரு வெட்டக்கூடிய கருவி, அதுல வெட்டிடுவா. இவளை சிரச்சேதனம் பண்ணாதான் இவ அடங்குவோம். பரதன் இவளை எதுக்குப்பா கொல்லற? இவ தாண்டா காரணம், இவ கேட்டுதான். இவ காரணம் கிடையாது. இல்லன்னா இவதான் அம்மா கைகை மனச போய் கலைச்சி, இவ காரணம் கிடையாது சத்ருகுணா. புரிஞ்சுடுத்து. இவ காரணம் கிடையாதுன்னா அடாடா கைகை தான் காரணம். ஏன்னா இவளும் புத்தி இல்லாம சொன்னா, புத்தி இல்லாத நம்ம அம்மா கேட்டா பாரு, எல்லாத்துக்கும் கைகை தான் காரணம். கைகையும் காரணம் கிடையாது. என்னன்னா போட்டு குழக்கிற, கைகையும் காரணம் கிடையாதுன்னா யார் காரணம்? எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அப்பன்னு ஒருத்தன் இருந்தான் பாருங்க, தசரதன், அவன் தான் காரணம். எல்லாம் பேச்செல்லாம் கேட்டு அவர் தான், அவரும் காரணம் கிடையாது. தசரதரும் புரிஞ்சுடுச்சு. தசரதர் தான் சொல்லிட்டாரேங்கிறதுக்காக காட்டுக்கு போவாளா? எல்லாம் நம்ம அண்ணா ராமர் பண்ணதுன்னா ராமரும் காரணம் கிடையாது. போட்டு குழப்பிரியே பரதா. கூனியும் காரணம் கிடையாது. கூனி சொல் கேட்ட கைகையும் காரணம் கிடையாது. கைகை சொல் கேட்டு வரம் கொடுத்த தசரதனும் காரணம் கிடையாது. தசரதருடைய சொல் கேட்டு கானகம் சென்று ராமனும் காரணம் கிடையாது. பின்ன யார்தான்னா நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம்? சொல்லு பரதான்னு சொன்ன போது பரதன் சொன்னானா, நான் ஒருத்தன் பிறக்காமல் இருந்திருந்தா இந்த கஷ்டமே வந்திருக்காதே, அத்தனைக்கும் காரணம் நான் தான், நானேதான் ஆயிடுக. அந்த 15வது பாசுரத்துல வருதே. அப்பேற்பட்ட பரதன் சொல்றார். இப்போ சுமித்ரா தேவி யாரு? லக்ஷ்மணன் சத்ருக்னனுடைய திருத்தாயார் அங்க நின்று இருக்கா. அவளை பார்த்துட்டு குஹன் கேட்கிறார், இவ யாருன்னு. அப்ப சொல்றான் பாருங்க, அறம்தானே என்கின்ற அயல் நின்றாள் தனை நோக்கி ஐய அன்பின் நிறைந்தாளை உரை என்ன நெனி நிரம்பா மெய்யை நிற்பதாக்கி இறந்தான் தன் இளந்தேவி யாவர்க்கும் தொழுகுலமாம் ராமன் பின்பு பிறந்தானும் உளன் என்ன பிரியாதான் தன்னை பெயர்ந்த பெரியாள் என்றான். பாய்போதர் செத்து போனாரே தசரதர்னு, அவருக்கு இருந்த பொக்கிஷம்னு ஒண்ணு வாழ்க்கையில இருக்குன்னா சுமித்ரா மாதிரி ஒரு பட்ட மகிழ்ச்சி கிடைச்சதா. இவ என்ன பண்ணார்? 2 பிள்ளைய பெத்தா குஹா. ஒரு பிள்ளைய எங்க அண்ணா ராமனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக லக்ஷ்மணன்னு பெத்தா, இன்னொரு பிள்ளைய எனக்கு கைங்கரியம் பண்றதுக்காக சத்ருகுணன். இவ ஆசைப்பட்டது ஒண்ணுமே கிடையாது. பிள்ளைகள் 2 பெத்தா சுமித்ரா மாதிரி பெற்ற.
அப்படியா, நமஸ்காரம்மா அப்படின்னு குஹன் சொன்னான். இவ யாரு, அடுத்தது யாரு, கைகை. ஒரே வார்த்தையில சொன்னான் பரதன், என் நின்றாள் என்னை ஈன்றாள். இவ இங்க நிக்கிறா பாருங்க, இவதான் என்னை பெத்து போட்டிருக்கா. நான் என்னை பெத்ததும் வேஸ்ட், பெத்தவளும் வேஸ்ட், நானும் வேஸ்ட். சொன்ன உடனே குஹப்பெருமான் சொல்ற, நேர பரத்வாஜ ஆசிரமத்துக்கு தான் போயிருப்பா உங்க அண்ணா, நீங்க ஜாகிரதையா முன்னாடி போங்கன்னு. பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போனா பரதன்லாம். அப்போ பரத்வாஜர் கேட்கிறார், வாப்பா பரதா, வா 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 வா, இதுக்கு அண்ணாவை கொல்லலான்னு வந்திருக்கியா? அப்பா புரிஞ்சுக்கல, அம்மா புரிஞ்சுக்கல, அண்ணாவுடைய அம்மா கௌசல்யா புரிஞ்சுக்கல, தம்பி லக்ஷ்மணன் புரிஞ்சுக்கல, குஹன் புரிஞ்சுக்கல, வசிஷ்டர் புரிஞ்சுக்கல, அந்த லிஸ்ட்ல பரத்வாஜரும் அடங்கிட்டார். எடுத்தமா முடிசூடி நின்பால் இயந்து அடுத்து வேர் அரசு ஆண்டியால் ஐய நீ முடித்தவார் சடை கற்றையை மூசு தூசு உடுத்து நன்னுதற்கு உற்றுள்ளது யாது என்றான். அப்போ பரத்வாஜர் கிட்ட கதறி அழற பரதன், எங்க அண்ணாவை போய் நான் கொல்வேனா, சாதாரணமா வந்த ரிஷியே. சரிப்பா முன்னாடி போ, சித்திரக்கூட்டத்துக்கு கிட்ட போ. சித்திரக்கூட்டம்ங்கிறது இன்னைக்கு மத்திய பிரதேசத்தின் உச்சத்துல இருக்கு, மேல இருக்கு. மந்தாகினின்னு ஒரு நதி ஓடும், அந்த ஊருக்கு போன்னு சொல்லி அனுப்புறார். பரதன் போறார். பரதன் படையோட போறதுனால தூள் கிளம்புறது. அந்த தூள் வருவதை பார்த்து விட்டு லக்ஷ்மணன், ஏதோ படை வருது போல இருக்கு, அண்ணா மன்னி நீங்க உள்ள போங்கோ. ராமர் பார்த்தார், நாட்டுல இருந்தா காட்டுக்கு போங்கிறான், காட்டுல வந்தா உள்ள போங்கிறா, என்னையா இது வம்பா போச்சு வாளோட. எதுக்கு லக்ஷ்மணா நாங்க 2 பேரும் உள்ள போனோம்? இதுக்கு ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்து மேல எல்லாம் அந்த பாவி பரதன் வரான், வரட்டும் அவனுக்கு கொன்னுடுற, அவனை போட்டு உரு எடுத்துடுற பாருங்க, நீ முதல்ல இங்க இறங்கு, குரங்கு மாதிரி ஏறி நிக்காதுங்க வா. அப்ப லக்ஷ்மணன் வந்தார். வந்துட்டு என்னன்னா, இத பாருப்பா கோவப்படாது. என்ன இது கோவப்படப்படாது? கோவப்படாதே. இப்பவுமே கோவப்படுறவாள நீங்க கோவப்படாதேன்னு சொன்னா இன்னும் ஜாஸ்தி கோவப்படுவா. ஏன் கோவப்படப்படாது அப்படின்னு கேட்போம். அதுக்கு என்ன சாமர்த்தியம் தெரியுமா? எப்பவுமே கோவப்படுறவா கோவப்பட்டா நம்ம எப்படி அவளை கணிக்கிறதுனா, எவ்வளவு அழகா கோவப்படுறேன் சொல்லி பாருங்களே. அப்படிதான் சொல்றாரு கம்பர். ஒருத்தர் கோவப்பட்டார்னா, என்ன அழகான கோபம், கோபத்துல அழகான கோபம் உண்டா சார்? அவர் இருக்கார் பாருங்க சார், அவர் தான் சுரேஷ்னு பேர், ரொம்ப அழகா கோவப்படுவார் சார் சொல்லுவோமோ? ஆனா ராமர் அவ்வளவு அழகா கோவப்படுவார்னு ஆண்டாள் எடுக்கிறான் இல்லையா? ஆண்டாள் எடுத்து சொல்றான். எங்க ஆண்டாள் சொல்றான்னா, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கினியானை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ராமர். ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, அவர் அழகா கோவப்படுவார். கோவம் அழகா படுவார்னா அர்த்தம் அது இல்லையா? ஏன்னா ஸ்ரீருத்ரம்னு ஒரு மந்திரத்துல வரும், திராபே அந்த சஸ்பதே தரித்ரன் நீல லோகிதா அப்படின்னு வரும். அழகான சமயத்துல சரியான அளவுல கோவப்படுறவருக்கு திராபேன்னு பேர். இது நமக்கெல்லாம் பொருந்தவே புரியாது. கரெக்டான டைம்ல வரணும் இல்லையா? கரெக்டான டைம்ல வராது, கரெக்டான அளவுல வராது. சில பேர் சொல்லுவா, சார் எனக்கு கோபம் மட்டும் வந்துடுத்து இன்னைக்கு அடக்கவே தெரியாது அப்படின்னா அவருக்கு கோவப்படுறதுக்கு தகுதியே இல்லைன்னு அர்த்தம். எப்போ அடக்க தெரியாத ஒரு கோபம் இருக்கும், அவர் கோபமே படப்படாது. சில பேர் வேண்டாத்துக்கெல்லாம் கோவப்படுவா. நம்ம எப்பவுமே யாருக்கிட்ட கோவப்படுவோம்னா, யாருக்கு பாவம் பலமே இல்லையோ அவளை பார்த்து கரெக்டா கோவப்பட்டுருவோம். நான் கல்யாணம் ஆன புதுசுல 2014 மெட்ராஸ்ல ஒரு 6 மாசம் தங்கினேன். அப்போ மேரேஜ் சர்டிபிகேட் வேணுமோனோ, நானும் என் பத்னியும் போனோம். ஆனா ஒருத்தரை எங்களை அந்த ஆபீஸ்ல கவனிக்கவே இல்லை. நாங்களும் இன்விடேஷன் ஆல்பம் எல்லாம் எடுத்துன்னு போனோம். எடுத்துன்னு போய் அங்க ஏதோ 75 ரூபாவோ ஏதோ சொன்னான். நான் ரொம்ப நியாயஸ்தானா அந்த 75 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒருத்தரும் கண்டுக்கல. அப்போ யாரோ ஒரு மாமி வெளியில வந்து நின்னா, வந்து சொன்னா, நீங்க 5000 ரூபாய் கொடுத்துருங்கோ, எல்லாம் உங்களுக்கு ப்ராசஸ் ஃபுல்லா முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டா. என் கல்யாணத்துக்கு கூட அவ்வளவு செலவு பண்ணுமான்னு தெரியல. அதனால சரி வேற வழி இல்லாம அந்த 5000 ரூபாய் கொடுத்துட்டு வெளியில வந்து என் பத்னியை பார்த்து ஓன்னு கத்தினேன். ஒரே வார்த்தை கேட்டா, நானா கேட்டேன் 5000 ரூபாய் அப்படின்னா. யாரை பார்த்து நம்ம கோவப்படுவோம்னா, யாரு நம்மளை எதிர்க்க ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாலோ அவளை பார்த்துதான் கோவமே படுவோம். அப்படின்னா கோவப்பட்டதுக்கு நமக்கு தகுதியே இல்லைன்னு அர்த்தம். இந்த இடத்துல ராமர் சொல்றார், லக்ஷ்மணா இலக்குவ உலகு ஏழும் ஏழும் நீ கலக்குவ என்பது கருதினால் அது விலக்குவது அரிது. அப்பா லக்ஷ்மணா, நீ மட்டும் கோவப்பட்டுட்ட, உலகத்தை நீ என்ன வேணாலும் பண்ணுவேன், அதனால உன் கோபம் இஸ் எ வெரி வேலிட் கோபம். அப்ப லக்ஷ்மணன் கொஞ்சம் தணிஞ்சார். அப்ப சொன்னார், அப்பா லக்ஷ்மணா,
நம்ம எல்லாரும் ஒன்னா வளர்ந்துருக்கோம். இந்த பரதன் நமக்கு தீங்கு விளைவிப்பான்னு உனக்கு தோன்றது, யோசிச்சுப்பார். அப்ப லக்ஷ்மணன் அடங்கி போறானாம். அப்ப பரதன் வரார். பரதன் எந்த கோலத்துல வராருன்னு எடுக்கிறார் கம்பர். தொழுது உயர் கையினன் துவண்டமேனியன் அழுது அழி கண்ணினன் அவலம் ஈது என அழுதிய படுவம் ஒத்து எய்துவான் தன்னை முழுது உணர் திந்தையான் முடிய நோக்கினான். அதாவது அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி போய் ரெண்டு கையும் கூப்பிண்டு வந்தாராம். ஏன்னா இதுக்கு அஞ்சலின்னு பேர். இந்த முத்திரை இருக்கணும், அஞ்சலியின் பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினின்னு எடுக்கிறார். அப்பேற்பட்ட அந்த அஞ்சலி ஹஸ்தத்தோடு அவர் வந்தாராம். அதை பார்த்த உடனே அவ அப்பாவை பாக்குற மாதிரி ஒரு ஒரு கோலம் வந்துதான் பரதனுக்கு. அதை சொல்றார். அறந்தன்னை நினைந்திலை அருளை நீத்தனை துறந்தனை முறைமையை என்னும் சொல்லினான் மறந்தனன் மலரடி வந்து வீந்தனன் அந்தனன் தாதையை எதிர்கண்டனவே. ஏன் அப்பாவை பார்த்த மாதிரி நினைச்சேன்னார். ஏன்னா இப்ப அப்பா இல்ல. ஜேஷ்டோ பிராதா பித்ரு சமஹான்னு சாஸ்திரம். மூத்த அண்ணாங்கிறது அப்பாவுக்கு சமம், மூத்த மதனிங்கிறது அம்மாவுக்கு சமம். அவர் அப்பாவா நடந்துண்டா, அவ அம்மாவா நடந்துண்டா. இதெல்லாம் இந்த டா உண்டு, ஒரு டவுட் உண்டு. அதனால அடுத்தது சொல்றார், ராமர் பரதனை பார்த்து கேட்கிறார். ஏன்னா பரதன் தான் ராஜான்னு இன்னும் நினைச்சுட்டு இருக்கார். நினைச்சுட்டு அப்பா நன்னா இருக்காரா, ராஜ்யம் ஒழுங்கா நடக்கிறதா, இதுக்குதான் ராமராஜ்யம்னு பேர். ராமராஜ்யம்ங்கிறது தனி படலம்லாம் கிடையாது. கஷ்டித் சர்கஹான்னு ஒண்ணு உண்டு ஸ்ரீமத் ராமாயணத்துல. இப்படி எல்லாருக்கும் ஒழுங்கா இருக்கா, அப்பப்போ ரிபேட் கொடுக்குறியா, டாக்ஸ ஒழுங்கா கலெக்ட் பண்றியா, எல்லாம் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா கேட்கிற ஒரு ராஜ்யம்னா எப்படி நடக்கணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ராஜ்யத்தை ஒழுங்காக ஒரு ராஜா ஆண்டால் மழை கரெக்டான சமயத்துல வருமா. மழைன்னா நீங்க உடனே விண்ட்ஸ் மட்டும் இஸ் த காஸ் நினைக்காதீங்க. ஒரு பூமியில அறம் என்பது இருந்தால் மழை தானாக வரும். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது அப்படின்னு வரும். தீங்கின்றி நாடெல்லாம். திடீர்னு செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டா மாதிரி வீட்டுக்குள்ளெல்லாம் ஜலம் வந்துடக்கூடாது. அது மெதுவா வரணும். நம்ம வீட்டுல உட்காந்து பகோடா சாட்டுண்டே வெளியில இருக்கக்கூடிய மழையை பார்க்கணும். அப்படி இருக்கணுமா மழை. அதை சொன்ன உடனே ராமர் கேட்கிறார், அப்பா எப்படி இருக்காருன்னு. புல்லினன் நின்று அவன் புனைந்த வேடத்தை பல்முறை நோக்கினான் பலவும் உண்ணினான் அல்லலின் அழுங்கினை ஐயா ஆழ்வுடை மலர் உயர் தோழினான் வலியனோ என்றான். அப்பா நன்னா இருக்காரா? அண்ணா சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு, அப்பா நம்மளெல்லாம் விட்டு போயிட்டார்னா அப்படின்னு சொன்ன ராமர் உருண்டு பிறண்டு அழற. உடனே ஒருத்தர்கிட்ட சொன்னார், நீங்கள் தான் ராமனை திருமாலின் அவதாரம் என்று கூறுகின்றீர்களே, அந்த ராமன் இப்போது அழுகின்றானே, தெய்வம் அழுமா அப்படின்லாம் கேட்டார். இது பாருங்க, ராமன் பிறந்தது ஒரு மனுஷாவதாரமாய். மனிதனுக்கு இருக்க வேண்டிய இயல்பான குணங்கள்லாம் அவருக்கு இருக்கணும். அப்பதான் அவர் மனிதன் ஒத்துப்போம். அவர் தெய்வமாவே இருந்தா அதுக்கு அவதாரம் பண்ணணும். ஏன் மனுஷன் புத்தி. அப்பா போயிட்டாருன்னா அழணும். நான் தெய்வம், அதனால எங்க அப்பா போயிட்டாருன்னா நான் அழமாட்டேன் அப்படின்னா உட்கார முடியும்? அதனால அழுது தீத்தார். அப்ப அழும்போது ராமன் மயங்கி விழுந்ததை சொன்னார் கம்பர். விண்ணிடை அடைந்தன என்ற வெய்ய சொல் புன்னிடை அயில் என செவி புகாமுனம் கண்ணோடு மனம் கழல் கரங்கி போல் ஆய மண்ணிடை விழுந்தனன் வானின் உம்பரான். அப்பேற்பட்ட ராமர் கீழே விழுந்து அழுதாராம். அப்போ பரதன் சொன்னாராம், அப்பா ராஜ்யத்தை உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைச்சார், ஆனா அது நீக்கு வந்துடுத்து. அந்த ராஜ்யத்தை நான் மறுபடியும் உன்கிட்ட கொடுக்கிறேன் ராமா. உந்தை தீமையும் உலகு உறாத நோய் தந்த தீவினைத்தாய் செய் தீமையும் எந்தை நீங்கு மீண்டு அரசு செய் என்ன சிந்தையாவதும் தெரிய கூறினான். அதனால மக்கள் எல்லாரும் சுபீக்ஷமா நன்னா இருக்கணும்னா நீ ராஜ்யத்தை ஆண்டால் தான் உண்டு. அப்போ ராமர் சொன்னார், இல்லப்பா, நம்ம அப்பா பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும்னா நான் 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டு வரணும். நான் சும்மா அப்பா சொல்லிட்டாரு பேரு வழிங்கிறதுக்காக 2 நாள் காட்டுக்கு தம்பி கூட்டுட்டானேங்கிறதுக்காக மறுபடியும் நாட்டுக்கு வந்தா அது இந்த காலத்துல எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வரா மாதிரி இல்ல. இப்படி 2 நாள் போற மாதிரி போயிடுவா. நியூஸ்ல எல்லாம் உடைந்த செய்தி பிரேக்கிங் நியூஸ்னு வர ஆரம்பிச்சிடும். நம்ம அப்பா அடியே அவர் போயிட்டான்னு நினைப்போம். அப்படி 2வது நாள் திரும்பி இப்படி கையை காமிச்சுனே வெளில வந்துருவார் இல்லையா. அதனால அப்படி இருக்கும். அதனால நான் சத்தியத்தை காப்பாத்தணும்னா 14 வருஷம் நான் காட்டுக்கு போயே போகணும். எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது இது, அதனால நான் காட்டுக்கு போகணும். பரதா, நீ நாட்டை ஆண்டு கொள். அப்போ பரதன் உடனே திரும்பி என்ன பண்ணார், சத்ருக்னனை பார்த்து சொன்னார், சத்ருக்னா, இந்த ராஜ்யத்தை நீ ஆளுப்பா.
சத்ருக்னன் சொன்னார், அப்பா வந்து ராமர் கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சு அது வந்து பரதன் கிட்ட வந்து பரதன் விட்ட ராஜ்யம் எனக்கு தேவையா? நீங்கள்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்த ஒரு விஷயம் நேக்கு தேவையா? நான் என்ன ஏமாந்தாவனா? இதெல்லாம் நான் வாங்கிக்கிறதுக்கு நான் வாங்கிக்க மாட்டேன். பாருங்க, அந்த காலத்துல மல்டி குரோர் கிங்டம், இவா வேண்டாம் அவா வேண்டாம், இவா வேண்டாம் அவா வேண்டாம் உதறி உதறி தள்ளுறா. கடைசியில பாவம் அயோத்தியா தான் பந்து மாதிரி இந்த மியூசிக்கல் சேர் மாதிரி ஆப்டின்னு இருக்கு. கடைசியில வசிஷ்டர் சொன்னார், ராமா, உங்க அப்பாவுக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்த, ஒத்துக்கிறேன். உங்க அப்பா இப்ப போயிட்ட, அதனால யாரு இதுல அதெல்லாம் சும்மா வா வா பரவாயில்ல, ராஜ்யத்துக்கு வந்துரு அப்படின்னார். இது வால்மீகி ராமாயணத்துல ஜாபாலி சொல்லுவார், இந்த இடத்துல வசிஷ்டர் சொன்னார். அப்போ ராம சொன்னார், அப்படிலாம் கிடையாது வசிஷ்டரே, இங்க ஆச்சாரியன் நீர், நான் காட்டுக்கு 14 வருஷம் சென்று விட்டே வருவேன். அப்ப பரதன் சொன்னான், அப்படின்னா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, 14 வருஷத்தின் முடிவில் நீ வராவிடில் நெருப்புக்குள்ள நான் குதிப்பேன். ஆம் எனில் 7 ஆண்டில் ஐய நீ நாம் நீர் நெடுநகர் நன்னி நானிலம் கோமுறை புரிகிலை என்று கூர் எரி சாம இது சரதம் என்று ஆணை சாற்றினேன். சரி பரதா, நீ ராஜ்யத்துக்கு போயிட்டு இருக்க, உன்னை வெறும் கையில அனுப்புறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. லக்ஷ்மணா, அத போய் எடுத்துன்னு வாயேன். அதுவா? புரிஞ்சுடுச்சு, நான் அதை எடுத்துன்னு வரேன். இல்ல இப்ப மீடியா சேனல்ல ஜூம் பண்ணி பாக்குறது, அதுங்கிறாரு, அது எது? எல்லாரும் இப்படி ஜூம் பண்ணி பாக்குறா, எல்லா நியூஸ் சேனலும் ஜூம் போட்டு பாக்குறா. அப்படியே ஆசிரமத்திலேருந்து ஏதோ எடுத்துன்னு வர லக்ஷ்மணன், என்ன எடுத்து வருகின்றார் பார்ப்போம் இப்போது இடைவேளைக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு பார்த்தா ராமருடைய பாதுகையை ஏழை பண்ணின்னு எடுத்துன்னு வர. இப்போ நம்ம வீட்டிலேயே நடக்கும் இல்லையா, இப்ப பாட்டி எங்கேயோ வெளில போனோங்கிறா, என்ன கொஞ்சம் செருப்பு எடுத்துன்னு வா அப்படிங்கிறா. நம்ம என்ன பண்ணின்னு வருவோம்? 2 செருப்பையும் தலை மேல வச்சுன்னா எடுத்துன்னு வருவோம், போட்டுன்னு வந்துருவோம் இல்லையா? அது அரையும் குறையுமா, பாட்டி செருப்பு சின்னதா இருக்கும், நம்மளுக்கு பெருசா இருக்கும் காலு, ஆனாலும் அரையும் குறையுமா உள்ள அப்படியே ஃபிட் பண்ணிட்டு வந்துருவோம். ஏன்னா செருப்பெல்லாம் நம்ம அதுக்கு மேல தொடப்படாதுன்னு நமக்கு ஒரு பிரெஸ்டீஜ் இஷ்யூ. ஆனா லக்ஷ்மணன் ரெண்டுத்தையும் தூக்கிண்டு தன் திருமுடி மேல வச்சுன்னு ஏந்தின் வர, அதை இங்க வச்சுடுப்பா லக்ஷ்மணா. வச்ச 2 பாதுகைய, ராமர் அது மேல ஏறினர். அதிரோகாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே, அது மேல ஏறி இறங்கி, பரதா இப்போ எடுத்துக்கோ. பரதன் டக்குன்னு எடுத்துட்டு தலை மேல வச்சுன்னு போயிட்டார்.